வணக்கம் மக்களே, நான் தான் பாலாஜி பேசுகிறேன். நான் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீமுஷ்ணம் தான் என் சொந்த ஊர். நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்பிஏ படித்தேன். படிச்சுட்டு 2014 பிஇ முடித்தேன். நான் வந்து ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராமிங்க்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் வந்து ஏதாவது படிக்கணும்னு நினச்சேன், வேறு ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன். எங்கள் அப்பா அம்மா என்னை எம்பிஏ சேர்த்தாங்க. மார்க்கெட்டிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்து முடிச்சுட்டு சென்னையில் தான் படித்தேன். நான் வந்து முதல்ல படித்தது எல்லாமே டிவிசியில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும். அதுக்கு முன்னாடி சீதாலட்சுமி ஆதிவராகன்னு, அதுக்கப்புறம் வந்து ஜேகேஎம்மு, இந்த மாதிரி ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவோட தாத்தா அவர்லாம் வந்து ஜமீன்தார். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு ஆள். எங்கள் தாத்தாவுக்கு 7 பசங்க. அதில் சொத்தெல்லாம் பிரிஞ்சு போச்சு. ஆளுக்கு 8 ஏக்கர் பிரித்து கொடுத்தாங்க. ஒரு வீடு 8 ஏக்கர் இதுதான் வச்சு நாங்கள் குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி எனக்கு எந்த ஒரு பணமும் வரல. நானும் யார்ட்டையும் பணம் வாங்கலை. நான் ஆக்சுவலாக வந்து இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஒரு முதல்ல உலகத்தை ஒன்று சேர்க்கணும், மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி உலகத்தை ஒன்று சேர்க்கணும்னு நினச்சி தான் நான் 2016 ஒரு இது போட்டேன். அது வந்து இன்டர்நெட்டில் ஒரு பிபிடி மாதிரி போட்டிருந்தேன். அந்த பிபிடி போட்டதுலேருந்து தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா எல்லா கம்பெனிலையும் வெளில அனுப்பிச்சானுங்க. என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. எல்லா கம்பெனிலையுமே நான் வந்து நல்ல பேர் தான் எடுத்திருக்கேன். எல்லா கம்பெனிக்கும் நான் வந்து ஐடியா கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டிங்கில் இதை பண்ணணும், பிஸ்னஸில் இதை பண்ணணும், அந்த மாதிரி ஏகப்பட்டது நான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை வெளில அனுப்பிச்சிட்றானோ. பண்ணிவிட்டு வெளில அனுப்பிச்சிட்டு என் மேலே ஏதாவது பட்டம் கட்டிடலான்னு பார்க்குறானுங்க. நான் வந்து எந்த ஒரு பொம்பளை பின்னாடியும் போல், அதேமாதிரி நான் கேவும் இல்லை, நான் இலுமினாட்டியும் இல்லை. நான் அதேமாரி ஏலியன் ஜூஸும் கிடையாது. நான் ஒரு மனுஷன். நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான். பார்க்க கொஞ்சம் வெள்ளையாக இருக்கேன். வெயிலில் போனால் நானும் கருத்து தான் போவேன். எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் என் வாழ்க்கையெல்லாம். கிட்டத்தட்ட 2016 நான் முடித்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். எம்பிஏ முடித்து பிரைம்சாஃப்ட்னு ஒரு கம்பெனியில். அங்கே ஆரம்பித்து என்னை வெளில அனுப்பிச்சு எல்லா கம்பெனிலையுமே என்னை சாவடிச்சிட்டு இருக்கானோ. கிட்டத்தட்ட 10 வருஷமாக எங்கே போனாலும் வேலை இல்லை. முன்னாடியாவது பரவாயில்ல, நான் கல்யாணமே வேணான்ட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணிட்டானுங்க. என்னைய சூனியம் வச்சுருக்கானோ. என்னைய சூனியம் வச்சு டார்ச்சர் பண்ணுறானோ. சொல்ல முடியாத துன்பங்களெல்லாம் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, முடிஞ்சளவு சொன்னாங்க. ஆனாலும் நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க, எல்லா கம்பெனிலையும் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, என்னை வெளில அனுப்புகிறானுங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படின்னு. அவங்க நம்பலை. ஆனால் அவங்க சொன்னாங்க, வேலையை மட்டும் பாரு. நான் வேலையை தான் பார்க்குறேன், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, வேணால் நிரூபிக்க சொல்லுங்கள், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன், இல்லை எவன்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், இல்லை நான் இலுமினாட்டி ஹெட்டுங்கிறானுங்க, நான் ஒரு இலுமினாட்டி, நான் வந்து பைசெக்ஷுவலு, கே இல்லை, கேங்கிறானோ, பைசெக்ஷுவலுங்கிறானோ, பொம்பளை வீக்னஸ்ங்கிறானோ, அப்படி இல்லையா, அது என்னது, நான் ஏலியன்னானோ, அடுத்து நான் உருவம் மாறுற ஒரு ஏலியனு, அப்படி இப்படின்னு ஏதோ கதை கிளப்பி விட்றானோ. நான் இன்னும் பணம்லாம் எங்கேயும் வாங்கலை. ஆனால் இந்த கே சூனியவாருங்கிற பேரில் என்னை கொல்ல பார்க்குறானோ. இதில் தப்பிச்சு ஜெயிச்சேன்னா எனக்கு பணம் வரும். ஆனால் அந்த பணமும் வராது இப்போதைக்கு. ஜெயிச்சா வரும், ஆனால் அது எப்படின்னு எதுன்னு தெரியல. ஆனால் அது மேக்ஸிமம் வந்து சீனா, ரஷ்யா இவங்க பார்த்துப்பாங்க. இந்தியாவில் ஏகப்பட்ட இலுமினாட்டி, இந்தியான்னு இல்லை, உலகம் பூரா இலுமினாட்டி கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஜூஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏலியன்ஸ் அவனுங்க தான் பேங்க் வச்சு நடத்துகிறானோ. பேங்க்கு தான் எல்லாத்துக்கும் காரணம். பேங்க்கு, ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு, இதுதான் பிரச்சனை. டாக்டர்ஸு எல்லாத்துலேயுமே இலுமினாட்டி இருக்கானோ. அதுதான் உண்மை. என்னை வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தானுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு. ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், கோட்டக் மஹேந்திரா செக்யூரிட்டிஸில். அதில் எனக்கு ஒரு 1.5 லட்சமோ என்னமோ பிடிச்சானுங்க. அப்புறம் எங்கள் அப்பா ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ பிடிச்சிட்டானுங்க. அது எப்படி போச்சு என்ன ஏதுன்னு தெரில. நாங்கள் செபிக்கு கம்ப்ளைண்ட் போட்டோம், இதுக்கு கம்ப்ளைண்ட் போட்டோம், வரல. அடுத்து நாங்கள் ஒரு வீடு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சென்னையில் ஒரு இதுக்கு அர்பன் ரைஸில் பணம் கொடுத்தோம். 2 லட்சம் கட்டணும். நாங்கள் 1 லட்சம் கட்டணும். அதுக்குமே நான் மெயில் போட்டேன். அந்த ஒரு வீடு வாங்கலை. அந்த வீட்டுக்கு கொடுத்த பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதையும் தர மாட்டேங்கிறானோ. எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானோ. ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். அங்கேயுமே வந்து என்ன சொல்கிறானோ, அங்கே பிரச்சனை இருக்கோ இல்லையோ, கிட்டத்தட்ட ரொம்ப சாவடிக்கிறானோ. எங்கே போனாலும் என்ட்ரி லெவல் ஜாப்லாம் போட்டுறானுங்க. நான் கிட்டத்தட்ட 2016 நான் வந்து பிரைம்சாஃப்ட்டில் ஜாயின் பண்ணும்போது என் சம்பளம் வந்து 16,000 பிஎஃப்லாம் போக ஒரு 14 ரூபா வரும் கைக்கு. இப்போ வரைக்குமே 10 வருஷமாக என்னை எங்கே போட்டாலுமே அதே 13,000 14,000 போடுறானோ. ஜெராகோங்கிற ஒரு கம்பெனியில் மட்டும் தான் 30,000 கொடுத்தானுங்க.
அதுவும் நான் போயிட்டு அந்த லீட் ஜென்ரேஷன் தான் நான் பண்ணிட்டுருந்தேன் முன்னாடி. அதை சொல்லி கொடுத்து நான் பண்ணி அங்கே தான் டீம் லீட்ரு. மீதி எங்கே போனாலும் ஏதாவது பண்ணி என்னை வெளியே அனுப்பிச்சிட்றானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கேன். நான் இப்பயும் சொன்னேன் என்னென்னா, இலுமினாட்டிஸுக்கு சொன்னேன், என் கூட மோதுங்கடா ஒத்தைக்கு வைத்த அப்படின்னா உன் மேலே பிராத்தல் கேஸ் போட்டுருவேன். நீங்கள் குடும்பமாக இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க, உன் இடத்தெல்லாம் பிடிச்சிருவோம், உன் வீடு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உன்னை நாங்கள் பிச்சை எடுக்க வைப்போம். நான் அதே மாதிரி எஃப்டியில் எங்கள் நிலத்தை விற்று காசு வந்துச்சு ஒரு 1.5 கோடி. அந்த 1.5 கோடியில் எனக்கு ஒரு 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்தாங்க. அதை நான் எஃப்டியில் போட்டு அதில் வர பணத்தில் தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அதுதான் என்னோடய மூலதனம். இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு என் ஒய்ஃப் இருக்கா, என்னோடய மாமியார்லாம் இருக்காங்க. இவங்களை கொண்டு விடுவேன், என் பையனை கொண்டு விடுவேன், உங்கள் மேலே பிராத்தல் கேஸ் போட்டுருவேன், இருக்கிறத பிடிங்கிடுவேன், எஃப்டிஏக்குள்ளே எல்லாம் எடுத்துருவோம், உன்னை பிச்சை எடுக்க வைப்போம், நான் காலில் விழ வைப்பேன், இல்லைனா கேஸ் போட்டுருவேன், நீ கஞ்சா கேஸ் போடுவோம்மாங்கிறானுங்க. இல்லைன்னா நான் இலுமினாட்டி ஹெட்டுங்கிறானோ, ஏலியனுங்கிறானோ, அதுங்கிறானோ, நான் பினாமிங்கிறானோ. என்கிட்ட பவரும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. ஆனால் மக்கள் நீங்கள்லாம் நம்புறீங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நான் 2016 14-15லேயே கிட்டத்தட்ட இதை தான் மாற்றணும், இதை தான் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டாக்குமெண்ட்டையும் போட்டேன். ஆனால் கவர்மெண்ட் சிஸ்டத்தை மட்டும் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வெளில சொல்லலை. அதுவுமே ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும் போட்டு அப்புறம் 2018 இதெல்லாம் வச்சேன். இந்த மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் சிஸ்டத்தை முதல்ல மாற்றணும், அடுத்து இலுமினாட்டிஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும். நான் எவ்வளோ சொன்னேன், இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல. இந்த நியூஸ் எதுவுமே வெளில வர மாட்டேங்குது. இனியும் கொண்டு விடுவாங்கிறானோ, என் பையனை கொண்டு விடுவாங்கிறானோ, என் அப்பா அம்மாவை கொண்டு விடுவாங்கிறானோ. எங்கள் அப்பா அம்மா இப்போ யூகேக்கு எங்கள் அக்கா வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் அங்கே போய் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பார்க்க போயிருக்காங்க. வேணும்னே இங்கே இந்தியன் ஏர் இண்டியா ஃப்ளைட்டு யூகே போகிற ஃப்ளைட்டெல்லாம் ஆக்சிடெண்ட் பண்ணி வேணுன்னே கட்டுறானோ. இந்த மாதிரி போகிற வர இடத்துலலாம் ஆக்சிடெண்ட் பண்ணி காட்டுறானோ. ரொம்ப பண்ணுறானுங்க. மக்கள் நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நாங்கள் எதுவும் பண்ணலை. என்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னா, என்கிட்ட பவரும் இருக்குது, பணமும் இருக்குது அப்படின்னா, நான் என்கிட்ட இங்கே பிச்சை எடுக்க போகிறேன். பிச்சைன்னா நீங்கள் உடனே வேறு எதாவது நினச்சிக்காதீங்க. வேலை கொடுங்க, எனக்கு ஏதாவது எதுக்கு அப்படின்னு நான் வேணால் கேட்பானா. அதுவும் இந்தியாவில் தான் சுரண்டிகிட்டு இருக்கானோ. சுரண்ட இடத்துலேயே திரும்ப எவனாவது நான் இலுமினாட்டி ஹெட்டு இங்கே உக்காந்துக்கிட்டு அவனுங்களை எவனாவது போட்டு தருவானுங்களா? போட்டு தரனாலும் போட்டு தள்ளுறானோ. நான் இலுமினாட்டியும் இல்லை, இதுவும் இல்லை. நான் என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரில. நீங்களாம் புரிஞ்சு நடந்துக்குங்க. அதுதான். அதேமாரி அவனுங்க ரொம்ப பண்ணுறானோ. அவனுங்க ஆள் வச்சு என்னை போட்டு தள்ளிட்டு இந்த கேஸை வெளில வராமல் பண்ணிடலான்னு பார்க்குறானுங்க. நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நான் பயப்படல, பயம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் கவர்மெண்ட்டை மாற்றணும், ப்ரைவேட்டை மாற்றணும், உலகத்தையே மாற்றணும். அப்படின்னா முதல்ல இந்த கவர்மெண்ட் எல்லாத்தையுமே மாற்றணும். அதான் உண்மை. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். 10 வருஷமாக இந்த உலகத்தை மாற்றணும், கவர்மெண்ட் சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுக்கணும், ஏழை மக்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒழுங்காக வீடு கட்டி தரணும். அது மாதிரி ஏகப்பட்ட இது பண்ணேன். ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல. என்னை எங்கே பார்த்தாலும் ஓட தான் விட்றானுங்க. இப்போயுமே நான் என்ன சொன்னேன், இலுமினாட்டி எல்லாருக்கும் தான் சொன்னேன், ஒத்தை வாங்கினா பொட்டை மாதிரி போலலாம் ஆளே விடாதீங்க அப்படிங்கிற ஏவி தான் விட்றானோ. அவனை விடவும் ஒத்தை நிற்க மாட்டேங்கிறானோ. ஒத்தை நிற்காமல் என்ன சொல்கிறானோ, காரை விட்டு அடிப்பேன், நீ தான் வண்டியில் போகிறல, நான் காரு ஒத்தை தான் அப்படிங்கிறானோ. பொட்டை மாதிரி புண்டை மாதிரியே பேசிகிட்டு இருக்கானோ. அது மாதிரி அவனை 9 அவ்வளோதான். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் என் மேலே கேஸ் போட்டானுங்கன்னா வெளில தெரியணுங்கிறதுனால தான் இதை போட்டு எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஐடி, இன்கம் டேக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் எதுவுமே யார்ட்டையும் பிளாக் பண்ணி வாங்கலை, எதுவும் வாங்கலை. என்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதையுமே போடுங்க, இதை போடுங்க, அதை போடுங்கன்ட்டுருக்கானோ. வேலை கொடுக்க மாட்டேங்கிறானோ, எங்கே போனாலும் ஒழுங்கா நீ சாவடிக்கிறானோ. என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் பொண்டாட்டியை கொண்டு வாங்கினானோ, என் ஒய்ஃபை கொண்டு வாங்கினானோ, மாமியார், என் குழந்தை, எங்கள் அப்பா அம்மா, அக்கா எல்லாரையும் கொண்டு மிரட்டி நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், முடியல. அது மாதிரி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. என் கூட மோதுங்கண்ணா உடனே ஃபேமிலி மேலே தான் கை வைப்பாங்கனானோ, பொட்டை மாதிரி போயிடும். அதுவும் ஒத்த சூனியத்தை எடுத்துகிட்டு எங்கள் ஊர் முன்னாடி மோதி காட்டுங்கண்ணான்னு. ஊர் முன்னாடி வச்சுப்போம் மேட்ச் அப்படின்னா, நாங்கள்லாம் தற்கொலை பண்ணிப்போம், நீ தான் 9 எங்களை கொண்டுட்ட அப்படிங்கிறானோ. பொட்டை மாதிரி போயிடும். நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு எங்கே பார்த்தாலும் வேலை தர மாட்டேங்கிறானுங்க. அப்படியே தந்தாலும் கொஞ்சம் நாள் அனுப்பிச்சிட்டு நான் தான் தப்பு பண்ணேங்கிறானுங்க. அதையும் நீங்கள் நம்புறீங்க. அவ்வளோதான். நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.